திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஆன்மீக மகிமை மற்றும் பலன்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது திருவண்ணாமலையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் ஆன்மீக மகிமை மற்றும் அதன் அற்புதமான பலன்கள் பற்றி. திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வருவது அருணாச்சலமலை மற்றும் கிரிவலம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த புண்ணிய பூமி சித்தர்களின் பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன? தமிழ் மாதமான சித்திரையில் வரும் முழு நிலவு நாளே சித்ரா பௌர்ணமி. இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. சித்ரகுப்தரின் அவதார நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகிறது. நாம் செய்யும் நன்மை தீமைகளை கணக்கிடும். சித்ரகுப்தரை இந்த நாளில் வழிபட்டால் பாவ நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, செல்வ வளம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சித்தர்கள் கிரிவலம் வரும் நாள் புராணங்களின்படி சித்ரா பௌர்ணமி அன்று பல சித்தர்கள் சூட்சும வடிவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வருவதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளில் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஏன் கிரிவலம் வர வேண்டும்? திருவண்ணாமலை ஒரு முக்தி தலம். இந்த மலையை பக்தியுடன் வலம் வந்தால் மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும், உடல் புத்துணர்ச்சி பெறும், இறைவனின் அருள் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி இரவில் நில ஒளியில் கிரிவலம் வரும் அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அருணாச்சலா ஹரா ஹரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஆன்மீக மகிமை மற்றும் பலன்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது திருவண்ணாமலையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் ஆன்மீக மகிமை மற்றும் அதன் அற்புதமான பலன்கள் பற்றி. திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வருவது அருணாச்சலமலை மற்றும் கிரிவலம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த புண்ணிய பூமி சித்தர்களின் பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன? தமிழ் மாதமான சித்திரையில் வரும் முழு நிலவு நாளே சித்ரா பௌர்ணமி. இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. சித்ரகுப்தரின் அவதார நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகிறது. நாம் செய்யும் நன்மை தீமைகளை கணக்கிடும். சித்ரகுப்தரை இந்த நாளில் வழிபட்டால் பாவ நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, செல்வ வளம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சித்தர்கள் கிரிவலம் வரும் நாள் புராணங்களின்படி சித்ரா பௌர்ணமி அன்று பல சித்தர்கள் சூட்சும வடிவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வருவதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளில் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஏன் கிரிவலம் வர வேண்டும்? திருவண்ணாமலை ஒரு முக்தி தலம். இந்த மலையை பக்தியுடன் வலம் வந்தால் மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும், உடல் புத்துணர்ச்சி பெறும், இறைவனின் அருள் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி இரவில் நில ஒளியில் கிரிவலம் வரும் அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அருணாச்சலா ஹரா ஹரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஆன்மீக மகிமை மற்றும் பலன்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது திருவண்ணாமலையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தின் ஆன்மீக மகிமை மற்றும் அதன் அற்புதமான பலன்கள் பற்றி. திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வருவது அருணாச்சலமலை மற்றும் கிரிவலம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த புண்ணிய பூமி சித்தர்களின் பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன? தமிழ் மாதமான சித்திரையில் வரும் முழு நிலவு நாளே சித்ரா பௌர்ணமி. இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. சித்ரகுப்தரின் அவதார நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகிறது. நாம் செய்யும் நன்மை தீமைகளை கணக்கிடும். சித்ரகுப்தரை இந்த நாளில் வழிபட்டால் பாவ நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, செல்வ வளம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சித்தர்கள் கிரிவலம் வரும் நாள் புராணங்களின்படி சித்ரா பௌர்ணமி அன்று பல சித்தர்கள் சூட்சும வடிவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வருவதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளில் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஏன் கிரிவலம் வர வேண்டும்? திருவண்ணாமலை ஒரு முக்தி தலம். இந்த மலையை பக்தியுடன் வலம் வந்தால்
மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும், உடல் புத்துணர்ச்சி பெறும், இறைவனின் அருள் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி இரவில் நில ஒளியில் கிரிவலம் வரும் அனுபவம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. அருணாச்சலா ஹரா ஹரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.